ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ சிக்கன் கிரேவி வெரைட்டிஸ் தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். பட்டர் சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு ஆனியன் நைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் ஒரு கப் அளவுக்கு தக்காளி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி தனியாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு அதை நைஸாக அரைச்சிக்கலாம். இன்னொரு பவுலில் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சூடுபடுத்தி மேரினேட் பண்ண சிக்கனை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி பவுடர் ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் வெண்ணெய் விடணும். வெண்ணெய் மெல்ட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் தக்காளி, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். இது மூணும் நல்லா வதங்கினதும் ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் விட்டு அது மெல்ட் ஆனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் மசாலா பவுடர் போடுறேன். அடுத்து அரைச்சி வச்ச விழுதை இதோடு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். லாஸ்ட்டு ஸ்டேஜாக இந்த சிக்கன் மசாலா கூட ஒரு 2 சிட்டிக்கை கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி கிளறி இறக்கிட வேண்டியது தான். பாருங்கள், டேஸ்டியான பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கீமா மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்து அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து சூடுபடுத்தியிருக்கேன். ஆயில் சூடானதும் நான் மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணுறேன். மசாலா பவுடர்ஸ் வதங்கினதும் ஒரு கப் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம்.
அடுத்து ஒரு கப் அளவுக்கு தக்காளியை நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதும் மசாலா பவுடர்ஸ் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மசாலா ஓரளவுக்கு ரெடியானதும் போன்லெஸ் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த மசாலாவோட சேர்த்து வதக்கணும். இந்த சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கன் வேகிற வரைக்கும் குக் பண்ணலாம். சிக்கன் நல்லா வெந்ததும் வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான சிக்கன் கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த முகலாய் ஸ்பெஷல் ரெசிபியை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 kg போன்லெஸ் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் யோகர்ட், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்து ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, 2 பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 கப் அளவுக்கு தக்காளி பியூரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம ஆல்ரெடி அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணீரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். கிரேவி ஓரளவுக்கு திக்கானதும் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 7 to 10 மினிட்ஸ் குக் பண்ணணும். சிக்கன் வெந்து கிரேவி திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சாங்கிசி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் டிக்கா மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து சூடுபடுத்தியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் 1 கப் அளவுக்கு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா கிறிஸ்பாக வதங்கினதும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டீஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா புளிச்ச தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி
1 hour மேரினேட் பண்ணி வச்சிடணும். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் ஃப்ரை பண்ண கடாயிலேயே ஆயில் மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த ஆயிலோட இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 to 10 மினிட்ஸ் சிக்கனை குக் பண்ணி எடுக்கணும். தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சேர்த்துருக்க சோயா சாஸ், வினிகர், தயிர் எல்லாமே சிக்கனோட சேர்ந்து தண்ணி விடும். அதனால் தண்ணி சேர்க்காம அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து மைய அரைச்சிக்கலாம். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தக்காளி, காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் மைய அரைச்சிக்கலாம். இப்போ அதை தாளிக்கிறதுக்காக ஒரு குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து, கூடவே அரைச்ச வெங்காய விழுதையும் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி, அடுத்து அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி மசாலாவோட ராஸ்மெல் போனதும் 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து, கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் நம்மளோட டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த 5 விதமான சிக்கன் கிரேவிஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். தேங்க்யூ.